நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முகத் தேர்வில் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வுக்காக ரூபாய் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை லஞ்சம் பெறப்படுகிறதற்கான தகவல்கள் வந்திருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய எக்ஸல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பணி நியமனங்களுக்காக லஞ்சம் பெறப்படுவதாக செய்திகள் வெளிவருவதாக குறிப்பிட்ட அவர், லஞ்சம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தன்னை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்ததாகவும் அண்ணாமலை அவருடைய எக்ஸல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பல லட்சம் தமிழக இளைஞர்கள் அரசு பணிக்காக பல ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைக்கிறார்கள் எனவும், திமுக அமைச்சர்கள் அரசு பணிகளை விற்பனை செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அமைச்சர் நேருவின் துறையில் பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ள நிலையில் அரசு பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதால் தான் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வந்த வரை லாபம் என வாரி சுருட்டலாம் என திமுக அமைச்சர்கள் முடிவு செய்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை எனவும் அண்ணாமலை ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் நேர்மையான திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனவும், அமைச்சர் பெரிய விருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முக தேர்வு நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அண்ணாமலை அவருடைய எக்ஸல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி பாண்டியராஜன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.